மருது 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 மருத்து இல்ல இங்க தெரியல. நீ ஏமா இதெல்லாம் செய்யற? இதெல்லாம் செய்யறதுனால நான் ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மனிதாபிமானத்தோட இத்தனை வருஷமாய் இந்த ஆத்துல எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்திட்டு இருக்கேன். அந்த நன்றிக்காக நான் இது கூட செய்யலன்னா எனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. நாளைக்கு நானே படுத்துட்டேன்னா நீ என்ன பாத்துக்க மாட்டேங்க. ஏமா உண்மையிலேயே நீ என் மேல இறக்கப்படுறியா? அப்படின்னா எனக்காக ஒரு தடவை அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுல பாடினிய அந்த பாட்டை பாடுவியா? உன்னுடைய தயக்கம் எனக்கு புரியுது. என்ன மாதிரி ஒரு பாவி முன்னால நீ பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் செத்ததுக்கு பின்னால என் கல்லறையிலையாவது நீ அந்த பாட்டை பாடுனா என் ஆத்மா சாந்தி அடையும். ஐயா 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 அப்பா ஐயா ஐயா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாருமா. ஐயா 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 ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் அளிக்கும் கடவுளே, மரித்து போன முதடியானாகிய அந்தோனிக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் அருளுவீர் என்ற உறுதியுடன் அவரை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவரை பிரிந்து தவிக்கும் நண்பர்களுக்கு ஆறுதலை தர மன்றாடுகிறோம். அவர் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவரை உம்முடைய பாதத்தில் சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? என்னைக்கோ அவனோட காம பசிக்கு என்ன வழியாக்கிட்ட பாவத்துக்கு இத்தனை வருஷமும் எனக்கு அடக்கலம் கொடுத்து என்ன மனுஷா வாழ வச்சானே. அவனுக்கு நான் என்ன கைமாறு பண்ணேன்? என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நல்லவனா வாழ்ந்தானே. நான் நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்ன நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாரே. அந்த மனுஷனுக்கும் இவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஐயோ, இவன் செத்து போயிட்டானா? இவன் செத்து போயிட்டானா? ஐயோ 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 ஐயோ.
என்ன இது? என்னது இது? ஐயோ, போயிட்டியாப்பா, போயிட்டியா? ஈஸ்வரா, துணி 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 போயிட்டியாப்பா, போயிட்டியா? துணி, ஐயோ ஐயோ, எங்க எங்க கொண்டு போறேன் அவளே? ஐயோ துணிசாமி, வேண்டாம்ப்பா, போகாத. ஐயோ ஈஸ்வரா, ஐயோ ஈஸ்வரா, ஐயோ ஐயோ, எங்க கொண்டு போறேன்? எங்க கொண்டு போறேன் அவளே? ஐயோ வேண்டாம், கொண்டு போகாதீங்க, வேண்டாம். ஐயோ போயிட்டியா? நீயும் என்ன விட்டு போயிட்டியா? போயிட்டியா துணிசாமி? போயிட்டியா? நீ என்ன விட்டு போயிட்டியா? ஐயோ போயிட்டியா? ஐயோ நீ போயிட்டியாப்பா? துணிசாமி போயிட்டான், அவனும் செத்து போயிட்டான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவன் இனிமே திரும்பி வரமாட்டான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், வரமாட்டான். அம்மா, ஐயோ அம்மா, 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 ஐயோ. பாகி, 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 எதுக்கு வந்து? காரியம் பண்ண வந்தேடா? ஊரறிய உலகம் அறிய 30 முக்கோடி தேவர்கள் அறிய அக்னி சாட்சியா அருந்ததி பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியா சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே. அன்னைக்கு ராத்திரி நான் எப்படி எல்லாம் அழுதிருப்பேன். தெரு தெருவா தேடி அலைஞ்சேனே உங்களுக்காக. அனாதையா தெரு நாய போல என்ன விட்டுட்டு போயிட்டே. இப்ப என்னத்துக்கு வந்து? பாகி, நீயா இப்ப எல்லாம் பேசுற? வேண்டாமா, 1000 தான் இருந்தாலும் நான் தாலி கட்டின ஆம்படையா இல்லையா? தாலி கட்டின ஆம்படையா? நீங்கெல்லாம் வேதம் படிச்சவா, தினம் தெய்வத்தை பூஜை பண்றவா. உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது. இந்த அனுபவம் தாலி கட்டினா மாத்திரம் போராது, அதுக்குண்டான மதிப்பை அந்த கட்டினவனும் கொடுக்க கத்துக்கணும். நான் தாலி கட்டிட்டேன், எம் கொண்டாட்டி இந்த மாதிரி அகங்காரத்தோட தான் என்னோட உடம்பு, இந்த பாழா போன உடம்பு எப்படி எல்லாம் அனுபவிச்சேன். நான் தப்பே பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்கோன்னு உங்க கால்ல விழுந்து கதறினேன். வெறும் சக்கைய மாதிரி என்ன உதாசீனப்படுத்திட்டு இந்த ஊரெல்லாம் சிரிக்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டு. அப்ப உங்களுக்கு நினைவு வரலையா இந்த தாலியை நீங்க தான் கட்டினேன்னு?
நீங்க தாலி கட்டினேன், ஆனா ஆம்படையா இல்ல. ஏன் சொல்றேன்னா, ஆம்படையான்னா இன்பத்திலையும் துன்பத்திலையும் கைவிடாம இருக்கணும். நீங்க வெறும் இன்பத்துல மாத்திரம் என் கூட இருந்தேன், துன்பத்துல என்ன விட்டுட்டு போயிட்டேன். அந்த துன்பத்திலையும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தானே, அவனும் போயிட்டான். அந்த அந்தோனிசாமி அவனும் போயிட்டான். பாகி, என்ன மன்னிச்சிருமா. நீ இல்லாம இத்தனை வருஷமா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப எனக்காக, என் சந்தோஷத்துக்காக என்ன மன்னிச்சு நீ என் கூட வந்து இருக்கப்படாதா? என்னம்மா பேசாம இருக்க? ஏதாவது பேசும்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் நான் எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக, ஐயோ பாகிரதி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறேன், என்னோட வா. அப்படியே நான் அந்த வாயில வார்த்தைகள் வரலையே. நீங்கெல்லாம் ஒரு மனுஷா, உங்களுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. உங்களோட பொண்டாட்டியா வாழறத விட ஒரே ஒரு நாள் நாம் பண்ண பாவத்துக்காக தன்னோட காலமெல்லாம் என்ன கண் கலங்காம பார்த்துண்டானே, அவனோட விதவையா வாழறது எவ்வளவோ நீங்க போகலாம்.